வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கலக்கலான காமெடி மலையாள படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வீட்டுல மூத்த பையனா இருக்க படத்தோட ஹீரோ 35+ ஆகியும் இன்னும் கல்யாணம் நடக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பல மிஸ்ட்ரீஸை இவருடைய லைஃப்குள்ள கொண்டு வராங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல இருக்க போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு மாதிரி காமெடியா போனாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கர த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம இந்த படத்தோடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே படத்தோட ஹீரோவான பிரின்ஸோடைய வாய்ஸ் ஓவர் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி. அப்பா, அம்மா, பிரின்ஸுக்கு 2 தம்பிங்க. பிரின்ஸோடைய கடைசி தம்பி லவ் மேரேஜ், வேலை வெட்டிக்கு போகலனாலும் கல்யாணம் மட்டும் கரெக்டாக பண்ணிடுறான். அடுத்தது பெரிய பையனான படத்தோடைய ஹீரோவான பிரின்ஸுக்கு கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நடுவு பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. இப்படி பிரின்ஸோடைய 2 தம்பிகளுக்கும் இவருடைய செலவுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்திலே சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நம்ம படத்தோட ஹீரோவான பிரின்ஸ் மட்டும்தான். இவருடைய அப்பா அரசியல்வாதின்ற பேர்ல 10 பைசா சம்பாதிக்காம ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாரு. தம்பிகளும் அதே கதி தான். ஆனா அவனுக்கு 2 பேரும் உசாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 2 பேரோட வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னமும் அவருடைய வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணாம இந்த குடும்பத்துக்காக தனி ஆளா நின்று உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுடைய வீட்டுல மொத்தம் 3 பெட்ரூம் தான். கடைசி தம்பிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதுனால அவன் ஒரு ரூம் எடுத்துக்கிறான். ரீசெண்டா 2வது தம்பி கல்யாணம் ஆனதுனால நம்ம ஹீரோவோட ரூம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதா போயிடுது. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ அப்பா அம்மா ரூம்ல போய் தூங்குறான். 2 பேருமே 2 பக்கம் கொரட்டை விட்டு சாவடிக்கிறாங்க. இவனால பாவம் நிம்மதியா தூங்க கூட முடியல. என்னதான் நம்ம ஹீரோடைய லைஃப் இப்படி போயிட்டு இருந்தாலும் அந்த ஊர்ல இவர் ஒரு பொட்டிக் ஷாப்பை வச்சு நடத்திட்டு இருக்காரு. மேஜரா இவருடைய கடைகள்ல கல்யாண பொண்ணுங்களுக்கான ட்ரெஸ் அதை டிசைன் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலையில நம்ம ஹீரோ அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிரைடல் டிசைனர். ஆனா என்ன, இத்தனை வருஷம் ஆகியும் இவருக்கு தான் ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தா இப்பத்த ட்ரெண்ட் பொண்ணுங்களை மோஸ்டா இவருக்கு பிடிக்கிறதே இல்ல. லிட்டரலா சொல்ல போனா வெளியாளுங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பூமர். சோ எப்படி நம்ம ஹீரோடைய லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஹீரோடைய தம்பிக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு. தம்பி வேலைக்கு போயிட்டானா நம்மளுடைய பேர்டனும் கொஞ்சம் கம்மியான்ற சந்தோஷத்தோட ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவங்க தம்பிக்கு கேக் கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி ஃபாரின் போறான்னு கேக் கட்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கேட்க, சாச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவனுடைய தம்பி அப்பாவா போறானா. எஸ், அவன் ஒய்ஃபை பிரெக்னென்ட் ஆகிட்டு இருக்கான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோ தம்பியை கூட்டு வந்து, ஏண்டா டேய், ஒழுங்கான வேலை இல்ல, அதுக்குள்ள உனக்கு நான் குழந்தை, இப்ப அதுக்கும் சேர்த்து நான் தான் சம்பாதிக்கிறோமா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கத்த, விடு நான் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், எப்படி நான் சமாளிப்பா, சரி ஓகே நீ ஃபாரின் போறல, அங்க வந்து சம்பாரிச்சு அனுப்பு, சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு போலாம். ஹீரோ சொல்ல, ஐயோ அண்ணா, ஃபாரின் போற பிளானே நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா வெளிநாடுகள்ல இப்பெல்லாம் வேலை எதுவும் சரியில்லையா, அது இல்லாம எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது, இந்த நேரத்துல என் ஒய்ஃப் எப்படி நான் இங்க தனியா விட்டு போறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய தம்பி ஃபாரின் போற பிளானே கேன்சல் பண்ணிட்டான். ஹீரோக்குள்ள கோவம் இருந்தாலும் நம்ம வீட்லயும் குழந்தை பிறக்கிறது நல்லதுதான், சேரா பாத்துக்கலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல நம்ம ஹீரோ என்னதான் அவன் தம்பி மேல கோவமா இருந்தாலும் வீட்டுக்கு குழந்தைன்னு ஒண்ணு வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல விட்டு போயிடாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரெகுலரா அவர் ஒரு பேங்குக்கு போவார் லோனுக்காக. எதுக்காகனா இவருடைய கடையோட இன்னொரு பிரான்ச்சை பெங்களூர்ல ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி இவரு பெங்களூர்ல ஓபன் பண்ணிட்டாருன்னா மொத்தமா அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம் சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காரு. பேங்கோட மேனேஜர் கிட்ட அந்த ப்ரொசீஜர் பத்தி பேசிட்டு இருக்க, அந்த பேங்க்ல ஆனான்ற ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. லோன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்டுக்கங்கன்ற மாதிரி மேனேஜர் ஆனாவை ரெஃபர் பண்ண, ஹீரோ இப்போ ஆனா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஊருக்கு புதுசு, வேலையிலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இருந்தாலும் பார்க்க நல்ல பொண்ணா இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பக்கத்துலயே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஆனா கேட்க, அடுத்த சீன்லயே ஆனாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல சஃபின்ற ஒரு லேடி தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சஃபின்ற லேடி நம்ம ஹீரோவுடைய கடையில தான் வேலை பாக்குறாங்க. ரொம்ப நாளாவே அவங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கல்யாண புரோக்கரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. ஆனா இது நாள் வரைக்கும் எதுவுமே ஹீரோக்கு செட் ஆகல. இப்போ ஹீரோவா ஆனான்ற பொண்ணு இந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு கூட்டு வந்திருக்காங்களே, அதை பார்த்துட்டு ஓகே நல்ல பேரா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணாலே சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்ப ஆனா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்களா, வரும்போது கூட கையோட அவங்க அம்மாவையும் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ஆனா தங்குற மாதிரி ஏதாவது நல்ல வீடோ ஹாஸ்டலோ நீங்க தான் பிடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் கேட்க, அப்போ சஃபி வந்து, இந்த ஊர்ல பிரின்ஸுக்கு தெரியாத ஒரு இடமே கிடையாது, நல்ல இடமா பார்த்து அவனே உங்களை தங்க வைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆனாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாவே மாறிடுறாரு. ஆனா ஒரு நாள் அவங்க அம்மாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோவுடைய கடைக்கு வராங்க. ஆனா
ஆனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப நாளா மேக்கப் போட்டுன்னு ஆசை. வருங்காலத்துல மாமியார் ஆக போறாங்களே, சோ நம்மளே மேக்கப் போட்டு விடலாம்னு சொல்லிட்டு ஆனாவுடைய அம்மாக்கு நம்ம ஹீரோவை எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டு விடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த கடையிலே வேலை பார்த்துட்டு இருக்க கேகேன்றவர் புடி நல்லா காக்கா புடி, ஒரு வழியா உனக்கு ஒரு நல்ல லைஃப் செட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேகேன்றவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. ஆனாக்கும் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்மைலோட தான் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பேசுவாங்க. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ ஆனா கூட கால் பேசிட்டு இருக்கும் போதே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அதோட விடாம கால் கட் பண்றதுக்கு முன்னாடி கிஸ்ஸ கொடுத்துட்டு கமக்கமா கால் கட் பண்ணிட்டு போய் தூங்கிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் கால். ஏம்பா நீதான் பிரின்ஸா? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா? தகாத வார்த்தைகள்ல பொண்ணுகிட்ட பேசியிருக்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா ஸ்டேஷன் வந்து சேரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதும் ஹீரோக்கு விடவெடுத்து போயிடுது. ஸ்டேஷனுக்கு போகும்போது இவர் கடையில வேலை பார்க்கற கேக்க இருக்காருல்ல, அவரையும் நம்ம ஹீரோ துணைக்கு கூட கூட்டு போயிருக்காரு. ஸ்டேஷனுக்கு போனதும் போலீஸ்காரன் நம்ம ஹீரோ போட்டு கிழிக்கிறாரு. என்னடே உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் மேட்ரிமோனில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க வேண்டியது, கண்ட நேரத்துல பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி கண்ட மெசேஜ் அசிங்கமா பேச வேண்டியது, இதே பொழப்பா வச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க, மேட்ரிமோனி அக்கௌண்டா? நான் அதை யூஸ் பண்றதே இல்லையே. டேய் உன் அக்கௌண்ட்ல இருந்தா இந்த பொண்ணுக்கு கால் போயிருக்கு, அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்ட. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா இவருடைய மேட்ரிமோனி அக்கௌண்ட்டை யார் இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் கடையில் வேலை பார்க்கறாருல கேகே, இந்த அங்கிள் இவர் தாங்க டெய்லி நம்ம ஹீரோடைய அக்கௌண்ட்ல இருந்து பொண்ணுங்களுக்கு சாட் கால் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இந்த ஆள் பண்ண கோளாறுனால தான் ஹீரோ இங்க மாட்டிட்டு இருக்காரு. போலீஸ்காரன் அடிக்க வர டப்புன்னு நம்ம ஹீரோ கேகே பின்னாடி ஒளிஞ்சுக்க. போலீஸ்காரன் கேகேவை பார்த்து, சார் பாக்க நீங்க எவ்வளவு டீசென்டா இருக்கீங்க, அவனை உங்களை மாதிரி ஒழுக்கமா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க வான் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் நம்ம ஹீரோ கேக்கவே போட்டு பொழக்கிறாரு. அட விடுப்பா, மேட்ரிமோனி அக்கௌண்ட் சும்மா ஃப்ரீயா இருக்கே, அதான் கொஞ்சம் அதை ஆக்டிவ் வைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ண அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கூலா பதில் சொல்ல, ஓ உனக்கு இது விளையாட்டா போச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேகே கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஆனா கிட்ட இருந்து போன் கால். கண்டிப்பா அவ லவ் தான் சொல்ல போறான்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணா, அம்மா நேத்து நைட் நீங்க ஏதோ பேசுனீங்களே எனக்கு எதுவுமே சரியா கேட்கல அப்படின்றாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணது, லாஸ்டா ஒரு கால் கட் பண்றதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணது, இது எதுவுமே கால்ல இருந்த ஆனாக்கு கேட்கல. இப்ப கால்ல இருக்க ஆனா நான் சொல்ற ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஓகே கண்டிப்பா அவளே நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான்ற சந்தோஷத்தோட ஹீரோ கேகேவை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போனா, அங்க ஆனாவும் தான் அம்மாவோட ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவோட ஆனா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு போறாங்க, அதுக்காக தான் ஆனா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவளோட நம்ம ஹீரோ காத்துட்டு இருக்கும் போது, நீங்க பேசுங்க நாங்க பக்கத்து டேபிள் போறோம் அப்படின்ற மாதிரி ஆனா எந்திரிக்க, நம்மளையும் கூட கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எந்திரிக்க, சாச்சா நீங்க உட்காருங்க, நீங்களும் அம்மாவும் மனசு விட்டு பேசுங்க, நான் பக்கத்து டேபிள் போறேன்ற மாதிரி ஆனா கேகேவை கூட்டு போக, இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா ஆனாக்கு நம்ம ஹீரோ மேல லவ் இல்ல, ஆனாவுடைய அம்மா சிங்கிள் மதரா இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு போல. சோ இந்த ட்விஸ்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி மதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது, எதுவுமே செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கடையிலேயே வேலை பார்க்குற கேகே கிட்ட புலம்பிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என் லைஃப்ல இனி கல்யாணம் காதல் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி போதையில ஹீரோ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே சில மாசங்கள் ஓடுது. ஹீரோவுடைய தம்பி ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆனாங்களே, அவங்களுக்கு இப்ப குழந்தையே பிறந்துடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் கூட நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் மெதுவா ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இப்போ முதல் முறையா மேட்ரிமோனில இருந்து ஒரு ப்ரொஃபைல் அக்செப்ட் ஆகி அவங்க இப்ப சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு தான் நம்ம கிட்ட சாட் பண்றாளேன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பிரைவேட்டான இடத்துல போய் சாட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அந்த டாய்லெட் கதவு கூட சரியில்லை, அந்த கதவு முட்டு கொடுத்துட்டு இவர் அந்த பொண்ணு கிட்ட சாட் பண்ணிக்கிட்டே கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணா, பேச போறது பொண்ணுன்னு பார்த்தா பொண்ணுடைய ஆன்டி பேசுறாங்க. தம்பி உங்க ப்ரொஃபைல் பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நாளைக்கு பக்கத்துல இருக்க பார்க்கு நான் எங்க பொண்ணை கூட்டிட்டு வரேன், நீயும் வந்துருப்பா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட. அடுத்த நாளே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நீட்டா ரெடியாகி கிளம்ப, இவர் கடையில வேலை பார்க்கற கேக்க இருக்காருல்ல, அவரு சந்தேகப்பட்டு எனக்கு என்னவோ அது ஏதோ ஃபேக் ப்ரொஃபைல் மாதிரி தெரியுது, அவங்க ப்ரொஃபைல்ல பொண்ணுடைய வயசு 25 ஆனா உனக்கு 35 பிளஸ், கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல வயசு கேப், எப்படி அந்த பொண்ணு உனக்கு ஓகே பண்ணும், கண்டிப்பா அது பொண்ணே கிடையாது, வேற யாரோ உன்னை கூப்பிட்டு ஏமாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்ல, சும்மா உங்க ஊத்தவாயை வச்சுட்டு ஏதாவது சொல்லாதீங்க, நான் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சும்மா டீக்கா ரெடியாகி அந்த ஆன்டி வர சொன்ன பார்க்குக்கு போனா, ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. பிரின்ஸ் நீங்க தானாப்பா, போட்டோல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்கப்பா, தோ அங்க வராங்கல்ல அவங்க தான் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி. இங்க தாங்க படத்தோட ஹீரோயின் என்ட்ரி. இவங்களுடைய பேர் ஜின்சி, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோக்கு பார்த்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சிடுது. அதே மாதிரி பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ ஓகே. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ஜின்சியோட ப்ரொஃபைல காமிச்சு, இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோ வீட்லயே ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஜின்சியோட போட்டோவை பார்த்துட்டு, இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபேஸ் மாதிரி தெரியுது,
அப்படின்றப்பெல்லாம் நம்ம ஹீரோ வீட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்க அதே டைமிங்ல கேகே வந்து எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, வா நேரடியா அவங்க வீட்டுல போயிட்டு பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வந்துருவோன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பொண்ணோடைய வீட்டுல போய் இறங்குறாங்க. அப்படி இறங்குனதும் தடபுடலாம் நம்ம ஹீரோ வரவேற்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கும் ஜென்சிக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்றதுக்காக ஆல்ரெடி ஹீரோ வீட்டு சைட்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாங்க போல. இந்த பிளான் நம்ம ஹீரோக்கே தெரியாம பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வரலாம் தான் வீட்டுக்கே வந்திருக்காரு. ஆனா அங்க ஆல்ரெடி கல்யாண பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. நான் ஜென்சி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜின்சியை கூட்டிட்டு தனியா கூட்டு வந்து உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல உங்க ஃபேமிலியில பிரஷர் பண்றாங்கன்னு என்ன ஓகே பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பனா கேட்க, உங்களை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் ஓகேவா சொன்னேன், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆரம்பத்துல வீட்லயே வயசு ஒரு பிரச்சனையா சொன்னாங்க, ஆனா எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே இப்போ கேமராவை திருப்பி லைவ்ல ஏ காய்ஸ் எங்க வீட்டுல இவர் தான் எனக்கு மாப்பிள்ளையா பாத்துருக்காங்க, இவருக்கு நான் ஓகே சொல்லட்டுமா வேணாமா ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை லைவ்ல நிக்க வச்சு லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. ஆக்சுவலா நம்ம ஹீரோன்னு ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பயங்கரமான போன் அடிக்ட், ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டர் வேற. இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அண்ட் ஹீரோ வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு இந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு மாமா தான் மீம் மெட்டீரியலே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் போட்டாங்கல்ல ஹீரோ வச்சு ஒரு லைவ் வீடியோ, அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. ஹீரோ வச்சு பல மீம்ஸ் எகிரிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒன்னும் புரியாம அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இப்போ மனக்கோலத்துல நம்ம ஹீரோ இப்போ மேடையில் நிக்கிறாப்புல மம்பட்டியா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வராங்க. இவங்க போடுற எல்லா வீடியோவும் ட்ரெண்டிங்ல போகுது. இப்படி ஒரு மாதிரி கொண்டாட்டமா பிரின்ஸுக்கும் ஜின்சிக்கும் கல்யாணம் முடியுது. இதை எதையுமே நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. ஏன்னா ஹீரோ ஒரு மாதிரி பூமரான ஆள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ஆனா ஹீரோக்கு அமைஞ்சிருக்கிற பொண்ணு டோட்டல் அப்படியே ஆப்போசிட். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட் இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனா லைட் செட்டப் கேமரா இதெல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயப்பட பக்கத்துல நம்ம ஹீரோன் வந்து பயப்படாதீங்க, இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், இதெல்லாம் நம்ம பிரைவசி, அண்ணா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஓகே இன்னைக்கு நைட் நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தயாரா இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோக்கு பெரும் ஏமாற்றம். ஏன்னா ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்ததே ஹீரோ கூட ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல, நாளைக்கு இவங்க யூடியூப் சேனல்ல போட போற அந்த கண்டென்ட்டை எடிட் பண்றதுக்காக தான் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க போல. அவங்க ராத்திரி முழுக்க ஒரு பக்கம் எடிட்டிங் வேலையில இருக்க என்னடா வாழ்க்கைதுன்ற மாதிரி ஹீரோ படுத்துட்டு இருக்க. அப்படியே அந்த டே போது அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அவருக்கு யாரோ பேபி மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கேட்கலான்னு வந்தா ஒய்ஃப் ஆல்ரெடி கிச்சன்ல இருக்க ஹீரோவோடைய அம்மாவை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோடைய அம்மா சமையல் சூப்பர், அதையும் ஒரு லாகா எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதே டைமிங்ல பேபி மேக்கப்ல வந்த நம்ம ஹீரோவையும் வீடியோல கொண்டு வந்து அந்த வீடியோவை பயங்கர டன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடாதுன்ற மாதிரி அப்செட்டோட வெளியில வந்தா வெளியே நம்ம ஹீரோட அப்பா மேக்கப் போட்டுக்கிறாரு. யோ நைனா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அடப்படா டேய் மருமக எப்ப வேணா வந்து வீடியோ எடுப்பா, அப்ப நம்ம பொலிவா இருக்க வேணாவா, போ இதெல்லாம் நீயே கூடிய சீக்கிரம் கத்துப்ப அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் ஆல்ரெடி அவங்க மருமகளுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு. ஹீரோயின் வந்து 2 நாள்ல வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிற லெவலுக்கு மொத்தமா மாத்திட்டாங்க. இவங்களுக்குன்னு சுத்தமா பிரைவசியே இல்லாம போயிடுது. எங்க போனாலும் ஹீரோவை ஒரு மாதிரி சிரிப்போடவே பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு வந்து கடையில வேலை பாக்குற கேகே கிட்ட வந்து கேட்டா, காலைல உன் ஒய்ஃப் போட்ட வீடியோ நீ பாக்கலையான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாரு. அந்த வீடியோ நம்ம ஹீரோ அன்றாயரோட இருக்கிறது அதெல்லாம் எடுத்து வீடியோவை போட்டுருக்காங்க. என்னடா இதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கர அப்செட். ஆனா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வியூஸ்க்காக இவங்க கல்யாண லைஃபே வீடியோஸா லாக்ஸா எடுத்து போட்டு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ லைஃப்ல சுத்தமா பிரைவசியே இல்லாம போய் ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கும்போது ஏன் நீங்க 2 பேர் தனியா ஹனிமூன் போக கூடாது அப்படின்னு மாதிரி ஹீரோ வீட்ல இருந்து ஐடியா கொடுக்க நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனை கூட்டிட்டு ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோ இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது, மொத்த ஃபேமிலியும் கூட்டு போலாம், அப்பதான் கண்டென்ட் சூப்பரா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஹனிமூன் பிளானே மொத்தமா ஃபேமிலி ட்ரிப்பா மாத்தி மொத்த ஃபேமிலி கூட கூட்டு போயிறாங்க. அப்படி போன அந்த ட்ரிப்லயும் நம்ம ஹீரோவால சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்களே அவங்களும் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமா இது கோலம்னு கேட்டா, டேய் எத்தனை வருஷமா நான் உங்களுக்கு சமையல் பண்ணி போட்டிருப்பேன், ஒரு நாளாச்சு சாப்பாடு நல்லா இருக்குமான்னு வந்து சொல்லிருப்பியா, ஆனா இன்னைக்கு என் மருமக வந்ததும் நான் பண்ண சமையல் வீடியோல போட்டு எத்தனை பேர் பாக்குறாங்க, எத்தனை பேர் என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால தான் இந்த சேஞ்சஸ் எதையுமே ஏத்துக்க முடியல. ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காரு. இவரால ஒரு ஒய்ஃப் கூட தனியாவே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாவே இருக்காங்க. ரீல்ஸ் எடுக்கிறது
எடுக்கிறதும் வீடியோஸ் எடுக்கிறதும் வீலாக்ஸ் எடுக்கிறதும் ஃபுல் ஃபோக்கஸ் சோஷியல் மீடியாலே இருக்கு. அது போக அது மூலியமா இவங்களுக்கு நல்ல இன்கம் வேற வர ஆரம்பிக்குதா. அந்த காசை வச்சு நம்ம ஹீரோடைய ஃபேமிலிக்காக தனியா செலவு பண்றாங்க. கார் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தம்பி ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானே, உனக்கு எந்த கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லு, நான் ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். இந்த குளோப்ல எந்த கண்ட்ரி டச் பண்றியோ அந்த கண்ட்ரி நான் ஒன்னு அனுப்புறேன்ற மாதிரி அதை சுத்தி விட்டதும் அவன் கனடாவை சூஸ் பண்றான். அடுத்த சீன்லயே அவனை வெளிநாட்டு அனுப்ப வேண்டிய எல்லா செலவையும் நம்ம ஹீரோயினே பண்ணி கனடாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் வர இன்கம் எல்லாம் பயங்கரமா செலவு பண்ணிட்டு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட ஒரு ஈவென்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால். ஏன்னா இவ்வளவு நாள் ஹீரோயின் தான் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. ஆனா ஹீரோயின் அடிச்சுட்டு வேற ஒரு பொண்ணு மேல வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாடுற பாட்டு அது எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அது பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்ப நாம ட்ரெண்டிங்ல இல்ல நம்மள அடிச்சுக்கிட்டு வேற ஒருத்தவங்க மேல வந்துட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோனால பொறுத்துக்கவே முடியல. அதனால இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஹீரோ கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணு பாடின பாட்டை பாடிட்டு வர, தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடுறீங்களா, அந்த பாட்டை பாடாதீங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. முதல் முறையா இப்பதான் நம்ம ஹீரோயின் கோவப்படுறத பாக்குறாங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது, ஏதாவது ஹோட்டல் போங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோ கடையில வேலை பார்க்குற சஃபின்ற அந்த லேடி அவங்களுடைய ஹோட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போயும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிடாம கையில போன் வச்சே நோண்டிக்கிட்டு இருக்க. இதை சஃபி பார்த்துட்டு, சாப்பிட தானே வந்திருக்கீங்க, போனை வச்சுட்டு சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதும் ஹீரோனுக்கு சுருநாய். சாப்பிட்றதும் போன் நோண்டுறதும் என்னுடைய விருப்பம், அது யாரும் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. ஹோட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்லே ஹீரோடைய அம்மா, மருமகளே இன்னைக்கு நைட் நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எப்பவும் போல கேட்க, நீங்க என்னத்தனா சமைங்க என்ன ஆள விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா கிட்டயும் கோவத்தை காமிச்சிட்டு அடுப்புலயே வீட்டுக்குள்ள போறாங்க. நைட்டு முழுக்க ஹீரோனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இவ்வளவு நாள் நம்ம தானே ட்ரெண்ட்ல இருந்தோம், நம்ம வீடியோஸ் தானே வியூஸ் எல்லாம் அதிகமா போச்சு, ஓவர் நைட்ல அந்த பொண்ணு எப்படி மேல வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய வியூஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அடுத்தடுத்த நாள்ல இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட் ப்ரொமோஷன்ஸ் அது எல்லாமே இவங்களை விட்டுட்டு புதுசா ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த பொண்ணு நோக்கி போயிட்டு இருக்கு போல. அதை பத்தி பேசுறதுக்காகவும் ஒரு லாயரை மீட் பண்றதுக்காக கூட ஹீரோவையும் கூட்டு போயிட்டு, எனக்கு வந்துட்டு இந்த ப்ரொமோஷன் ஆட் எல்லாத்தையுமே ஒரே நாள்ல எப்படி அவங்களுக்கு மாத்தலாம், இதுக்காக நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கோவா பேசிட்டு இருக்க, பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோக்கா போனா வந்துகிட்டு இருக்கு. எப்ப இவர் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணாரோ அப்பத்துல இருந்து இவர் கடையை கவனிக்கிறதே விட்டாரு. கடையில இருந்தா கால் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட போனா கடையில ஒரே கலவரம். ஒரு புதுமான பெண்ணுக்கு அவங்க சொன்ன டிசைன்ல இவங்க ட்ரெஸ் தச்சு கொடுக்காம வேற விதமா ஏடா கூடமா அந்த ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி சொதப்பலா தைச்சு கொடுக்க, பொண்ணுடைய அப்பா ஆளுங்களை கூட்டு வந்து இவர் கடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. கடையில இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை நம்பிதான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கடையும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோக்கு பயங்கர கில்ட் ஆயிடுது. அப்படியே அந்த சோகத்தோட ரிட்டர்ன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் போட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பயங்கர வைரலா இருக்கு. அது என்ன வீடியோனா, லாஸ்டா நம்ம ஹீரோனை கூட்டிட்டு ஹீரோக்கு தெரிஞ்ச சஃபி அக்காவுடைய ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்களே, அந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் ஹீரோயின் போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டல்ல சுத்தமா ஹைஜீனே கிடையாது, இந்த ஹோட்டலுக்கு சாப்பிடாதீங்க, சுத்தமா கிளீனே கிடையாது, இங்க சாப்பிட்டா அவங்களுக்கு சங்குதான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவான ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி ஒரு நெகட்டிவான வீடியோ போட்டிருக்காங்கன்னா, ஹீரோயின் டீம்ல 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க கிட்ட ஹீரோயின் ஒரு ஐடியா கேட்டிருப்பாங்க, நம்ம எப்படியாச்சும் திரும்ப ட்ரெண்டுக்கு வரணும், அதுக்கு என்னதான் வழின்னு போது ஏதாவது நெகட்டிவா எடுத்து போடுங்கக்கா, எல்லா பக்கமும் நெகட்டிவ் தான் பயங்கர வைரல் ஆகுது, ஏதாவது ஒரு நெகட்டிவான கண்டென்ட் போடுங்கன்ற மாதிரி அந்த பசங்க கொடுத்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா நம்ம ஹீரோ கூட்டு போன, ஹீரோக்கே தெரியாம சஃபி அக்காவோட ஹோட்டல் ஃபுல்லா கவர் பண்ணி இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ போட்டதும் அதை பார்த்ததும் சஃபியாக்கா ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, எங்க ஹோட்டல் வேணா நீங்க சொன்ன மாதிரி சுத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய சமையல் சுத்தமான மனசோட செஞ்சது, அது உங்களுக்கும் தெரியும்ல தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சோகமா சொல்றாங்க. ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆகி சஃபியாக்காவுடைய அந்த ஹோட்டலை பார்த்து எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. நல்லா போயிட்டு இருந்த கடை அவன் ஒய்ஃப் போட்ட அந்த ஒரு வீடியோனால கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோடு ரிட்டர்ன் வீட்டுக்கு சண்டை போடலான்னு பார்த்தா, வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோயின் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்றாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்களா. அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் குடும்பமே பயங்கர ஹாப்பி. ஹீரோக்கு ஹீரோயின் மேல இருந்த கோவம் மொத்தமா தணிஞ்சு அவரும் ஹாப்பி மோடுக்கு போயிடுறாரு. அங்க வைக்கிறாங்க ட்விஸ்ட். திரும்பவும் நம்ம ஹீரோயின் கேமரா கொண்டு வந்து, ஹே காய்ஸ் நான் பிரெக்னென்ட் சும்மா பிராங்க் பண்ணேன், என் ஃபேமிலி பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இதையும் ஒரு கண்டென்ட்டா எடுத்து வீடியோவை போட கடுப்பாயிராரு நம்ம ஹீரோ. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன் இப்பெல்லாம் பண்ற? அப்பதான் ஹீரோயின் ரிவீல் பண்றாங்க, இவ்வளவு வயசு வித்தியாசத்துல நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணணும், அப்பதான் ஆடியன்ஸ் உங்களை கோமாளி
ஃபேமிலியா பாப்பாங்க, எனக்கு வியூஸ் கவுண்ட்டும் ஏறும். அது போக நீங்க வேற பியூட்டி பார்லர் பொட்டிக் ஷாப் எல்லாம் வச்சிருக்கீங்களே, மேக்கப்புக்குன்னு வெளியில போனா 10,000 செலவாகும். அதுவே உங்களை கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குதுல. இதெல்லாம் தான் காரணம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஹர்ட் பண்ற விதமா ஹீரோயின் பேசிட்டு போக ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிராரு. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ சஃபியா அக்காவுடைய ஹோட்டலை பத்தி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோ கூடவே அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட மத்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடி ஹீரோயின் போட்டிருக்க அந்த வீடியோக்கு எதிரா இவரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த கடையில சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். லாஸ்டா போட்ட வீடியோ எதுவும் நீங்க நம்பாதீங்க. இந்த வீடியோல இருக்க நாங்க எல்லாருமே பல வருஷமா நாங்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாசிட்டிவா அந்த அக்காவுடைய ஹோட்டலை பத்தி சொல்ல அந்த வீடியோவும் ஒரே நாள்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுது. அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நான் அந்த ஹோட்டலுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா நீங்க எதுக்காக பாசிட்டிவா போட்டிருக்கீங்க? மொத்த ஆடியன்ஸும் என்ன தப்பா பாப்பாங்கல்ல, முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சண்டை போட அந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ண முடியாது. நீ வெறும் வியூஸ்க்காக நெகட்டிவா போட்ட, பல வருஷமா நாங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா எது உண்மைன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த வீடியோவை டெலீட் பண்ண மாட்டான்ற மாதிரி கட்டன்டா சொல்றாரு. இதுல கடுப்பான நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க இன்னைக்கு உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு காரணம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஓரா வாய்விட கடுப்பான நம்ம ஹீரோயின் வாங்கியிருக்க அந்த யூடியூப் பட்டனை கொண்டு வந்து உடச்சு போட்டு, தயவு செஞ்சு நீ என் வீட்டுல இருக்காத, உனக்கு எனக்கு செட் ஆகாது, கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. ஹீரோ விட்டு பிரிஞ்சு வந்த நம்ம ஹீரோயின் திருந்துவாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய டீமுக்கு கால் பண்ணி இப்ப எப்படி இதை சரி பண்றது அப்படின்ற மாதிரி ஐடியா கேட்க, அதுக்கு அந்த டீம்ல இருக்க அந்த 2 பசங்களும், ஏக்கா லாஸ்டா நீ அந்த ஹோட்டல்ல பத்தின நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்கல, அதை நம்ம உண்மையாக்கணும். அதுக்கு ஒரே வழி அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற யாருக்காவது ஃபுட் பாய்சன் வர மாதிரி செட்டப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு கொடுத்த ஐடியா படி அந்த ஹோட்டல்ல ரெகுலரா சாப்பிட்டு இருந்த ஷில்பான்ற பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் வர வச்சாங்க. சீரியஸான கண்டிஷன்ல அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து விட இதையே கண்டென்ட்டா மாத்தி நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல, நான் தான் அந்த ஹோட்டலை பத்தி அப்பவே சொன்னல பாருங்க, இன்னைக்கு ஷில்பான்ற பொண்ணு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடுனால ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல ஒரு புரட்சி நாயகி மாதிரி வீடியோ போட்டு பயங்கரமா வைரல் ஆயிராங்க. இப்படி இருக்கும் போதுதான் திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட ஷில்பான்ற அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க டீம்ல இருக்க அந்த 2 பசங்க கால் பண்ணா அவனுங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்கானுங்க. ஷில்பா இறந்து போன விஷயம் நம்ம ஹீரோயினை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதே மாதிரி சஃபியா அக்கா இருக்காங்களே, அவங்களும் இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் கேள்விப்பட்டு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிராங்க. இவங்களுடைய கடையை போட்டு பொதுமக்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல பாதிக்கப்பட்ட ஷஃபியா அக்கா தற்கொலை பண்ணிக்கிற விதமா அவங்க வீட்டுல தூக்கு மாட்டிக்க போயிருக்காங்க. சரியான டைமிங்ல நம்ம ஹீரோ ஷஃபியா அக்காவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனா அவங்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது டப்புனு நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாத்திடுறாரு. இப்போ சஃபியா அக்காவையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கடைசியா இந்த கேஸை பார்க்க வந்த கவர்மெண்ட் ஆபீசரான ஊர்வஷி வந்து பிரஸ் பீப்புள்ஸ் மீடியா காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க. ஆக்சுவலா இறந்து போன ஷில்பான்ற பொண்ணு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட ஃபுட்டுனால ஃபுட் பாய்சனாலே சாகல, ஷில்பாவுடைய பாய் ஃப்ரெண்ட் விட்டு போனான்ற அந்த சோகத்துல சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க. அதுலதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா உலகத்துல எது சரி எது தப்புன்னு எதையுமே ஆராயறது இல்ல. நீங்க எதை கேக்குறீங்களோ அப்படியே எடுத்து போட்டுறீங்க. உங்களுடைய இந்த அலட்சியமான செயலால சஃபியா அக்கா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாம இருந்த சஃபியா அக்காவை தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு தோணுது. அதுக்கு முக்கிய காரணமானது நம்ம ஹீரோயின் போட்ட அந்த வீடியோ. தற்கொலை தூண்டலும் ஒரு குற்றம் தானு ஹீரோனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க. இதை எதையுமே நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல சஃபியா அக்கா கண்முழிச்சாங்க. பக்கத்திலே நம்ம ஹீரோவும் நிக்கிறாரு. அங்க போலீஸ்காரங்க சஃபியா அக்கா கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்க வர ஹீரோவை அங்க இருந்து போக சொல்றாங்க. ஆனா சஃபியா அக்கா இல்ல, அவன் இருக்கட்டும், அவன் என் தம்பி மாதிரி அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோவை நிக்க வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதுக்கு அந்த பொண்ணு ஒன்னும் காரணம் கிடையாது, சோ தயவு செஞ்சு ஜென்சியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும் ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் ஆனதும் நம்ம ஹீரோனை போய் சந்திச்சு, சாரி ஜின்சி, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, இன்னியோட உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 year ஆகுது. 1 year ஆனிவர்சரியா நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன், ஆனா நீ அதை கூட பார்க்கல. அந்த அளவுக்கு நீ உன்னுடைய சோசியல் மீடியா உலகத்துல மூழ்கி இருந்த. ஆனா எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை விட்டுட்டு போயிடாரு. தனியா நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க வீட்டை நோக்கி போகும்போது ஹீரோ அனுப்புன அந்த வீடியோ எடுத்து பாக்குறாங்க. அந்த வீடியோவே ஆக்சுவலா நம்ம ஹீரோ எடுத்தது தான். ஆரம்பத்துல இருந்தே இவங்க கல்யாணமான டே 1ல இருந்து இவங்க 2 பேருக்குள்ளயும் இருந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அந்த சந்தோஷமான தருணங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வீடியோவை எடுத்து அதை கொலாஜ் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோவா அனுப்பியிருக்காரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ எந்த அளவுக்கு இவங்களை நேசிச்சிருக்காங்கன்ற விஷயமே இவங்களுக்கு புரிய வருது. இப்படி ஒரு பர்சன் நம்ம ஆரம்பத்துல இருந்தே எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்திட்டோன்ற மாதிரி கடைசியா நம்ம ஹீரோன் அவங்க பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி பயங்கரமா எமோஷன் ஆகி கதறி அழுறாங்க. ஆனா பாவம் இப்போ அழுது ஒரு பிரச்சனமும் இல்ல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு பேங்க்ல லோன் கிடைச்சி பெங்களூர்ல இவருடைய கடையை ஓபன் பண்றதுக்காக மொத்தமா பெங்களூர்லயே போய் செட்டில் ஆகிற விதமா பஸ் ஏறி கிளம்பி போறாரு. கேக்கே தான்
நம்ம ஹீரோவை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போக பெங்களூர் போறதுக்காக நம்ம ஹீரோ ஏறி இருக்க அதே பஸ் ஹீரோ புக் பண்ணிருக்க அந்த சீட்டுக்கு பக்கத்திலே ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். எஸ், இந்த சீட்டை கேக்கே தான் புக் பண்ணி கொடுத்துருப்பாரு. கேக்கே நம்ம ஹீரோவை பார்த்து, ஜின்சி முன்ன மாதிரி இல்லப்பா, ரொம்ப மாறிட்டா, பெங்களூர்ல போயிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்கே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோவும் ஹீரோனை ஏத்துக்கிறாங்க. கடைசியா பஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால். இந்த வருஷம் நடத்த போற பிக் பாஸ்க்கு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க, கண்டிப்பா வந்துருவீங்களே அப்படின்னு மாதிரி கேட்க, இப்படி ஒரு வாய்ப்பை எப்படி மிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவா, நீ இன்னும் மாறலியா அப்படின்ற மாதிரி பார்க்க, எங்க மோகன்லால பார்க்க போறோம் என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கர குஷி ஆயிராங்க. அப்படியே அந்த சந்தோஷத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இது எதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.